Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல சாஃப்ட்டா டேஸ்டான கார கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். கார கொழுக்கட்டைக்கு நம்ம ஆயில் எதுமே சேர்க்க போறது இல்ல. நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கார கொழுக்கட்டை செய்யிறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துர்க்கேன். ஜீரகத்தை இந்த மாதிரி கையில வச்சிட்டு கொஞ்சம் கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம டைரக்டா ஜீரகம் சேர்க்கிறத விட இந்த மாதிரி கிரஷ் பண்ணிட்டு சேர்க்கும்போது கொழுக்கட்டை சாப்பிடும்போதே நமக்கு தெரியும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துர்க்கேன். இது 3 நல்லா பொரிஞ்சு கோல்டன் கலர் வரணும். அந்த அளவுக்கு அடுப்பை சிம்ல வச்சு பொரிய விட்டுக்கோங்க. நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்காதனால நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த இன்கிரியன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியுது நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட காரத்துக்கு ஒரு பட்டை வத்தல் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கார கொழுக்கட்டைக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை 1 செகண்ட் மட்டும் வதக்கிற போகிறோம். அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயத்தோட ராஸ்மல் கொஞ்சம் போகணும். இது கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தேங்காய் பீஸாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக துருவி கூட சேர்த்துக்கலாம். இதையும் 1 செகண்ட் மட்டும் வதக்கிக்கோங்க. இது கூட பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை அதையும் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். இன்றைக்கி நான் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். இந்த கொழுக்கட்டை கூட நீங்கள் விரும்பின வெஜிடபிள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசா கட் பண்ண கேரட், பீன்ஸ் எதுனாலும் வதக்கிட்டு இல்லைன்னா வேக வச்சுட்டு கூட இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக தான் செய்கிறோம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுத்து நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே பச்சரிசி மாவு டைரெக்டாக வெங்காயம் பட்டை வத்தெல்லாம் போட்டு கொழுக்கட்டை செய்வோம். இந்த மாதிரி வேக வச்சுட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே கப்பில் தான் 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கோம். கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் வெந்துடும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கி ஆற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவு ஆறி இருக்குது. கையில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு ஒரு தடவை பிணைஞ்சிக்கோங்க. என்னோடய கிச்சன் ரொம்ப சின்னது, அதனால் அடுப்பை ஒவ்வொரு தடவையும் திருப்பி நம்ம வச்சு பிணைஞ்சு காட்ட முடியாது. அதனால தான் அடுப்பு மேலேயே வச்சு பிணையிறேன். ஒரு தடவை நல்லா கீழே வச்சுட்டு நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிற போகிறோம். உருட்டி எடுத்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம வேக வைக்கிறத பார்க்கலாம். இப்போ எல்லா பால்ஸும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஆவியில் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் செஞ்சுருக்கோம், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும், அதிக நேரம் தேவைப்படாது. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளோட டேஸ்டியான கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் இன்றைக்கி சாம்பார், தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். சாம்பார் ஏற்கனவே நம்ம வீடியோவில் இருக்குது, நீங்கள் விருப்பப்பட்டால் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.